நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆயில் ஸ்டார்ட்ரு கீழே தெரியக்கூடிய நோ வோல்ட் கையில் நல்லாவே இருக்கு. ஸோ இருந்தாலும் புஷ் பட்டன் அழுத்தினா ஸ்டார்டர் ஆன் ஆக மாட்டுது. ஆனால் பேஸ் வோல்டேஜ் எல்லாமே சரியா இருக்கு. ஸோ அப்படின்னா நம்ம அடுத்தது என்னென்ன செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்ப நாட்டுக்கு பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Rich might take the videos posted here are for educational purpose only and if you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா ஆயில் ஸ்டார்டரில் இங்கே தெரியக்கூடிய 440 வோல்ட்டு நோ வோல்ட் கையில் வந்துட்டு நல்லா இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இது நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்தலாம். பொதுவாக பாருங்கள், புஷ் பட்டன் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு ஸ்டார்டர்னு எடுத்துகிட்டா NONC அப்படின்றது இருக்கும். ஸோ அது இல்லை அப்படின்னா ஸ்டார்டர் வந்துட்டு ரன் ஆகாது. N1னா என்ன, NCனா என்ன அப்படின்றத நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக நிறைய வீடியோ சொல்லிட்டேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிளியரன்ஸ் கிடைக்கும். ஸோ நம்மளோட சுரேஷ் மெக்டெக் அப்படின்ற யூடியூப் சேனல் நீங்கள் சர்ச் பண்ணும்போது அதில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா NONC அப்படின்ற டைட்டிலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ இதில் பார்க்கும்போது அதாவது இந்த ஆயில் ஸ்டார்டரில் பார்க்கும்போது டுவெல் NO டுவெல் NC இருக்குது. அதாவது டுவெல் N1னா நார்மலி க்ளோஸ்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலி ஓப்பன் அப்படின்றத NO அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலி க்ளோஸ்டுன்றதை NCன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு பேர்லேயே அதோட மீனிங் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் ஸ்டார்டரோட பின்பகுதியில் காட்டுறேன். இப்போ வந்துட்டு பாருங்கள், புஷ் பட்டன் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தெரியக்கூடிய புஷ் பட்டன் பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் வந்துட்டு சிகப்பு கலர் இருக்குது, ரைட் சைடு வந்துட்டு க்ரீன் கலர் இருக்குது. கலர் வந்துட்டு கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாமல் தெரியாமல் இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது ரெட்டு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்றத. பட்டன் வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அடுத்து க்ரீன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. உங்களுக்கு நான் கான்டாக்டை வந்துட்டு ப்ளே பண்ணி காமிச்சா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ பாருங்கள், நான் ரெட் கலர் பட்டனை காமிக்கிறேன். ரெட் கலர் பட்டன் இப்போ நான் அமுக்கிறேன் பாருங்கள். அமுக்கும்போது பாருங்கள் ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். அதாவது இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பின்னு கூட இது கான்டாக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம எப்போ இதை நம்ம புஷ் பட்டன் அமுக்கிறோமோ அமுக்கக்கூடிய நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. பாருங்கள், இப்போ அமுக்கி காட்டுறேன். பொதுவாக எப்பயுமே க்ளோஸ்டாக இருக்கா அப்படின்னா அதுக்கு பேர் நார்மலி க்ளோஸ்டு அப்படின்றத வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியும்படி அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். இது பாருங்கள், இந்த பச்சை பட்டனை இப்போ நான் அமுக்கிறேன் பாருங்கள். அமுக்கும் போது வந்து க்ளோஸ் பண்ணுதா. இது எப்பயுமே ரெகுலராக இருக்கக்கூடியது ஃபார்மேட். எப்படி நார்மலாக பாருங்கள் ஓப்பனாக இருக்குது, க்ளோஸ் ஆகாமல் பாருங்கள் ஓப்பனாக இருக்குது. இப்போ நம்ம அமுக்கினா மட்டும்தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்படி ஓப்பனில் இருக்கக்கூடிய அமைப்பை நார்மலி ஓப்பன் அப்படின்றத வச்சுக்கோங்க. இந்த இப்போ நார்மலாக வந்துட்டு ஓப்பனாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்துட்டு க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய பவர் இந்தாண்ட மாறும். ஸோ இந்தாண்ட மாறிடுச்சுன்னா அது நார்மலி க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பவர் அடுத்த கட்டத்துக்கு போகும். இந்த ஆயில் ஸ்டார்டரில் பார்க்கும்போது நம்ம டுவெல் NO டுவெல் NCன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு NONCன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு NONCயில் நமக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இந்த புஷ் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த புஷ் பட்டனில் கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அழுக்கு பாசம் படிஞ்ச மாரி இல்லை இதே போல் மண் இதே போல் இருக்கும். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் எலியெல்லாம் கூடு கட்டியிருக்கும். ஸோ இந்த இது பகுதி வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நார்மலி ஓப்பன் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பனில் பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்ட்டுக்கு இந்த பிளேட்டுக்கும் இந்த நார்ப்பு செட் பட்டனுக்கும் இடைப்பட்ட பகுதியை நீங்கள் க்ளீன் பண்ணணும். அப்படி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ப்ராப்ளம் ஒன்று சால்வ்டு. அதாவது இப்போ நார்மலி ஓப்பன் க்ளோஸ்டு பார்த்தீங்கன்னா நான் 2 சொல்லியிருக்கேன். 2ல் இது வந்துட்டு 1வது ஃபார்மேட்டு கிளியர் ஆகிடுச்சு. இந்த ஆயில் ஸ்டார்டரில் இன்னொரு NONC இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா NONCன்றது இந்த புஷ் பட்டன் மட்டும்தான் நினைக்கிறீங்க. ஆயில் ஸ்டார்டரில் இன்னொன்று NONC இருக்குது. ஸோ அதையும் நான் காமிக்கிறேன். ஸ்டார்டரை பாருங்கள், நான் அப்படியே உல்ட்டாவாக வச்சுருக்கேன். அதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களை நோக்கி ஸ்டார்ட் இப்படி வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் சிகப்பு பட்டன் நோக்கி, அதாவது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும் அந்த அமைப்பு, லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு கம்பி போல் ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ இந்த கம்பி போல் இருக்கக்கூடிய அமைப்பு தான் NONCன்னு சொல்கிறேன். NONCனா என்னன்னு தெரியலையா? இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் கலர் ஒயரு
இந்த க்ரீன் கலர் ஒயர் பாருங்கள் நார்மலாக வந்துட்டு இந்த ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்க்ரூலேருந்து வரக்கூடிய ஒயர் பாருங்கள், இந்த ஸ்க்ரூ பண்ணி இந்த ஸ்க்ரூலேருந்து போய் இந்த பட்டைக்கு போய் இந்த பட்டை வழியாக பாருங்கள் இந்த பிளேட் இருக்குல்ல, இந்த பிளேட்டுக்கு போகும் பாருங்கள். நான் தூக்கி உட்கார வைக்கிறேன். இந்த தெரியக்கூடிய பிளேட்டில் போய் தான் உட்காரும். ஸோ இதில் வந்துட்டு வரக்கூடிய பவர் இந்த பிளேட் வழியாக வரும். ஸோ இந்த பிளேட் வழியாக வந்து டைரெக்டாக பாருங்கள் இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதாவது இந்த ஒரே ராடு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி சுற்றிட்டு வந்து மாரி வரும். வந்து பாருங்கள் இதுக்குள்ள க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆகும்போது பாருங்கள் இங்கே ஒரு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவில் வந்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகும். இதெல்லாம் எங்கெங்கே ஒயர் போகுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்ததில் சொல்கிறேன். ஸோ இப்படி வரக்கூடிய பவர் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக பாருங்கள் இது வந்துட்டு நார்மலி க்ளோஸ்டு. இப்போ இந்த பச்சை ஒயர் வருது இல்லையா, இந்த பச்சை ஒயரை பார்க்கும்போது நார்மலி க்ளோஸ்டு பாருங்கள் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ இந்த ஓப்பனில் இருக்கக்கூடிய அமைப்பில் கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்துட்டு பாசம் கிடையாது. ஒரு சிலது பச்சை கலரில் பாசம் படிஞ்சிருக்கும், இல்லை அழுக்கு படிஞ்சிருக்கும், இல்லை டஸ்ட் இந்த மாதிரி படிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆன் ஆகாது. அதாவது இந்த முதல்ல சொன்ன என்ஓஎன்சி நல்லா இருந்தாலுமே இந்த என்ஓஎன்சியில் வந்துட்டு பிரச்சனை இருந்தாலும், அதாவது இந்த என்சியில் பிரச்சனை இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆன் ஆகாது. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, அந்த ஸ்க்ரூ வந்துட்டு பாசம் படிஞ்சு இல்லை லூஸ் கான்டாக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்கான பவர் ப்ராப்பராக போகுதா வருதா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த என்சி வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி போகிறீங்க. க்ளீன் பண்ணினா ஒன்றும் இல்லை, எமரி சீட் வச்சுட்டு இந்த சின்ன ஆக்சப்ளேட் இருக்குல்ல, சிங்கிள் சைடு ஆக்சப்ளேட் இதே போல் விட்டு நீங்கள் தீர்த்துறீங்க அப்படின்ற பட்சத்தில் சூப்பராக க்ளீன் ஆகிடும். பெட்ரோல் வச்சு ப்ரெஷ்ஷில் வந்துட்டு லைட்டாக ஒரு விட்டு எடுத்தீங்கன்னா சரியாயிடும். ஸோ அவ்வளோதான். இந்த என்சி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சுது. உங்களுக்கு பவர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்க்கிள் ஆகும். ஸோ இங்கேருந்து போகக்கூடிய அவுட்புட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூலேருந்து கேபிள்லேருந்து எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்றத கவனிக்கணும். சரியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டர் வந்துட்டு கண்டிப்பாக ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு நோ வோல்ட் காயில் நல்லாயிருக்கு, இங்கே தெரியக்கூடிய நோ வோல்ட் காயில் நல்லாயிருக்கு இருந்தாலும் ஸ்டார்டர் ஆன் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த பார்க்க வேண்டியது என்ஓஎன்சி டைப்பில் 1வது மெத்தடும் என்ஓஎன்சி டைப்பில் சைடில் தெரியக்கூடிய 2வது மெத்தடும். இந்த 2 மெத்தடை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஆயில் ஸ்டார்டர் வந்துட்டு ரன் பண்ணலாம். இது வந்துட்டு எந்த வகை ஆயில் ஸ்டார்டர் இருந்தாலுமே இந்த ஃபார்மேட்டில் தான் வரும். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டார்டரில் இதே போல் பலதரப்பட்ட தகவல்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபியூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.